அனைவருக்கும் வணக்கம். பிப்ரவரி 14/2/2025 போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு. நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி. எந்த ஒரு பரிந்துரையும் நான் வழங்குவது இல்லை. வாங்க வீடியோக்கு போகலாம். நம்ம காலையில் சொல்லியிருந்தோம் நிஃப்டி ரொம்ப ஓப்பன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஓப்பனை வச்சு உங்களுடைய ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணி பாருங்கள். நம்ம ரெகுலராக சொல்கிறோம் ஓப்பனும் ஹையும் ஒன்றா இருந்தது அப்படின்னா ஒன் டே ரேஞ்ச் வந்து 200 பாயிண்ட் நம்மளுக்கு ஆவரேஜாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ ஓப்பன் வந்து நம்மளுக்கு 23,996 ஓப்பன் ஆகிருக்கு. ஓப்பனுக்கு மேலேயே போகலை. சும்மா ஒரு விக் வண்டி அடிச்சுட்டு அங்கேருந்து கீழே தான் வந்துருந்தாங்க. கீழே வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ் இருக்குது, எஸ்டர்டே லோ இருக்குது. அப்போ இந்த எஸ்டர்டே லோவுக்கு வர்றப்ப யார் பயப்படணும்? செல்லர் ரிவ்யூவில் நம்ம பார்க்க சொல்லியிருக்கோம். இந்த இடத்துக்கு வந்தால் எந்த செல்லர் வந்து பயப்படுவாங்க? கால் செல்லர் பயப்படுவாங்களா, புட் செல்லர் பயப்படுவாங்களா? இப்போ இந்த டைமில் ஒரு செல்லர் பயந்தாங்க அப்படின்னா மார்க்கெட்டோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? அப்போ ஒன் டே ரேஞ்ச் நம்மளுக்கு சொல்லியிருக்கோம் 200 பாயிண்ட் அப்படின்ட்டு. இங்கே பாருங்கள், ஹை டு லோ வந்து நம்மளுக்கு 389 பாயிண்ட் வந்து நம்மளுக்கு ஹை டு லோ வந்து கொடுத்துருக்காங்க. லோ டு ஹை வந்து 191 பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பெரிய ரேஞ்ச் தான். டோட்டல் ஸ்விங் பார்த்தீங்க அப்படின்னா 604 பாயிண்ட். இதெல்லாம் பெரிய ஒரு பையருக்கும் சரி செல்லருக்கும் சரி நல்ல ஒரு ப்ரிடிக்ஷன் கரெக்டாக இந்த இடத்துக்குலாம் வரப்ப அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நல்ல ஒரு டீசெண்டான ப்ராஃபிட் அவங்களால எடுத்துருக்க முடியும். ஓகேங்களா? இதான் நீங்கள் ரெகுலராக வாட்ச் பண்ணும். இப்போ இதுக்கு நம்ம சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் சொல்லியிருந்தோம். இப்போ இந்த இடத்துலேருந்து திரும்புகிறாங்க அப்படின்னா ஏன் இந்த இடத்துலேருந்து திரும்ப? இப்போ நம்ம ஆல்ரெடி இதுவும் நம்ம மேத்தமெட்டிக்ஸ் வச்சு நம்ம ஏடிஎம் ஸ்டைக் வச்சு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எடையெல்லாம் திரும்புறது வந்து எதை பார்த்து நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா நம்மளுக்கு டேபிள். இந்த டேபிள் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஏன்னா இதுவும் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக மார்க்கெட்டுக்கு செயல்படும். ஏன்னா இது செல்லர் இதில் தான் நம்மளுக்கு எந்த காலை செல் அடிச்சிருக்காங்க, எந்த புட்டை செல் அடிச்சிருக்காங்க, அப்போ எதுக்கு கீழே போகும், எதை வச்சும் போகும் அப்படின்னு எது ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இந்த 4 to 5 ஸ்டைக் வந்து ஒரு ½ ஹவருக்கு ஒருக்க நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து மார்க்கெட் முடிஞ்சோட்டி வாட்ச் பண்ணி பாருங்கள் எந்த மாதிரி ரியாக்ஷன் ஆகிருக்கு அப்படின்னு. எந்த அளவுக்கு நீங்கள் எஃபோர்ட் இதில் போடுறீங்களோ அந்த அளவுக்கு இதில் உங்களால் சம்பாதிக்க முடியும். ஏன்னா இந்த தொழிலெலாம் நல்ல ஒரு நீங்கள் விரும்பி இதில் நம்மளுக்கு உங்களோட எஃபோர்ட் வந்து நல்லா போட்டிங்க அப்படின்னா ரெகுலராக வாட்ச் பண்ணணும். மார்க்கெட் வந்து ஏதோ தானமோ நம்ம சும்மா போகிற போக்கிலலாம் வாட்ச் பண்ணக்கூடாது. ரெகுலராக அதுக்குன்னு சில டேட்டாலாம் எடுத்து நீங்கள் வாட்ச் பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு டீசெண்டான ப்ராஃபிட்டில் உங்களாலையும் இருக்க முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு பேங்க் நிஃப்டி பார்ப்போம். பேங்க் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா அவங்களும் ரொம்ப ஓப்பன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ நம்மளுக்கு ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலேயே மார்க்கெட் போக முடியல அப்படின்னா ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே தான் மார்க்கெட் இருக்க போகுது. அப்போ ஒன் டே ரேஞ்ச் நம்மளுக்கு எவ்வளோ இருக்கணும்? ஒன் டே ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஹையும் ஓப்பனும் ஹையும் ஒன்றா இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஹையில் வந்து 500 பாயிண்ட் ஆவரேஜாக நம்மளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இன்றைக்கி ஓப்பன் பார்த்தீங்க அப்படின்னா 49,485 49,485. அங்கே பாருங்கள், சேம் நிஃப்டியில் என்ன நடந்தது அதே தான். ஓப்பனுக்கு மேலே ஒரு கேண்டில் கூட க்ளோசிங் கொடுக்கல. 5 மினிட்ஸ் கேண்டில் ஓப்பன்லேருந்து ஒரு ஃபேக் எஸ்டர்டே லோக்கு வந்தாங்க. இங்கேருந்து ஒரு ஃபேக் பிரேக் கொடுத்துட்டு ப்ரீவியஸ் க்ளோஸையும் ஓப்பனுக்கு மேலே நிற்க முடியல. அங்கேருந்து கீழே விழுவுறாங்க. அப்படி கீழே வராங்க அப்படின்னா மார்க்கெட்டு ஒன் டே ரேஞ்ச் நம்மளுக்கு 500 பாயிண்ட் ஹை டு இந்த இடத்துலேருந்து நம்மளுக்கு இந்த ஓப்பனை இந்த ஹையை பிரேக் பண்ணாத வச்சும் நம்மளுக்கு அங்கேருந்து ஒரு 500 பாயிண்ட் ஆவரேஜாக கொடுத்துட்ருக்காங்க. இது ரெகுலராக நீங்கள் வாட்ச் பண்ணிங்கன்னா தெரியும். அப்படி இங்கேருந்து இப்போ 500 பாயிண்ட் ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் அதிகமாக இருக்கிறப்ப இந்த இடத்துலலாம் உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணணும். இப்போ எஸ்டர்டே லோவை பிரேக் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த இடத்துல செல்லர் வியூவில் பார்க்கணும். அந்த செல்லர் வியூவில் யார் பயப்படுவாங்க? எந்த செல்லர் பயப்படுவாங்க? கால் செல்லர் பயப்படுவாங்களா, புட் செல்லர் பயப்படுவாங்களா? அப்போ ஒரு ப்ரீமியத்தை செல் அடிச்சவங்க பயப்படுறப்ப மார்க்கெட்டு கீழே தான் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இது ரெகுலராக நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். இந்த இடத்துல இப்போ ஹை டூவில் வந்து 873 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. லோ டு ஹை வந்து 524 பாயிண்ட். டோட்டல் ஸ்விங் பார்த்தீங்க அப்படின்னா 1397 பாயிண்ட். இதுவும் நம்மளுக்கு பெரிய பாயிண்ட் தான்.
ஆனால் இந்த இடத்துலலாம் இப்போ இந்த இடத்துல மார்க்கெட் கீழே இறங்குறப்ப புட் ஆப்ஷன் இந்த மூமெண்ட்டுக்கு தான் நல்ல ஒரு ஃபாஸ்ட்டாக மூமெண்ட் கொடுத்தாங்க. அதுக்கப்புறமேல் சைடு வேவாக தான் மார்க்கெட் போணுச்சு. சைடு வேவாக போயிட்டு ஒரு 2:40க்கு மூமெண்ட் இந்த இடத்துல கொடுத்தாங்க. அப்போ இந்த மூமெண்ட்லாம் எந்தெந்த டைமில் நடக்கிறது ஒரு ஆப்ஷன் பையர், செல்லர் கூட தப்பிச்சுக்கலாம், ஆப்ஷன் பையர் இந்த இடத்துல மாட்டாமல் இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு இங்கேருந்து கரெக்டாக உங்களுடைய ப்ரெடிக்ஷன், உங்களுடைய நான் ஏதாச்சும் படிச்சிருக்கீங்க, இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்க அப்படின்னா இந்த இடத்துக்குலாம் வரப்போ இந்த 2:40க்குலாம் உங்களோட ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு லோ ப்ரீமியம் காலெல்லாம் லோ ப்ரீமியத்தில் கிடச்சிருப்பாங்க. நல்ல ஒரு மூமெண்ட்டை கொடுத்துருந்தாங்க. பேங்க் நிஃப்டிலும் சரி, நிஃப்டிலும் சரி, சென்செக்ஸ்லையும் சரி நல்ல ஒரு மூமெண்ட் கொடுத்துருந்தாங்க. இப்போ நம்மளுக்கு என்ன, இப்போ S1க்கும் கீழே வந்துட்டாங்க, S2க்கு வராமல் இங்கேருந்து இடையிலேயே திரும்புகிறாங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். இந்த பேங்க் நிஃப்டிக்கும் சென்செக்ஸுக்கும் இப்போ பேங்க் நிஃப்டி அப்படின்னா 48,000, 48,250, 48,500 இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும். இந்த ரேஞ்ச்லாம் இந்த இடைப்பட்ட பகுதியெலாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்குது. மிட் பாயிண்ட்லாம் இதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மிட் பாயிண்டில் மோஸ்ட்லி நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த மோஸ்ட்லி இந்த மிட் பாயிண்ட்லலாம் அதிகமாக திரும்பியிருப்பாங்க. 48,750, 47,750, 46,750, 46,250, 48,250, இந்த 250, 500 இதெல்லாம் மார்க்கெட்டுக்கான ரிவேஸான ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். இதெல்லாம் ஏதாச்சும் நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியும் அப்படின்னா இந்த டேபிள் பேங்க் நிஃப்டிக்கு இந்த டேபிள் வச்சு நம்மளால இதை ரெகுலராக நீங்கள் வாட்ச் பண்ணீங்கன்னா இதுவும் ஒரு பொக்கிஷம் தான் நம்மளுக்கு. இந்த என்எஸ்சி இது கொடுக்குறாங்க, இதை வச்சு நம்மளால நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்டப் பண்ணீங்க அப்படின்னா இதில் மார்க்கெட் எங்கேருந்து ரிவேஸ் ஆக போகிறாங்க, எந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் மேலே போவாங்க அப்படின்ட்டு நம்மளுக்கு இண்டிகேஷன் பண்ணும். அப்போ மார்க்கெட் இந்த இடத்துக்கு வரப்போ நம்ம ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணுவோம். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லி கொடுத்துருக்கோம். இந்த ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணோம் அப்படின்னா மார்க்கெட் இங்கேருந்து ரிவேஸ் ஆகுமா ஆகாதா, பர்ஃபெக்டாக நம்ம கால்குலேஷன் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். அப்போ அந்த இடத்துலலாம் நம்ம ரிவேஸ் எடுத்துகிட்டு நீட்டாக ஒரு டீசெண்டான ப்ராஃபிட்டு பயம் இல்லாமல் ஒரு கால் ஆப்ஷன் பையரோ செல்லரோ அந்த இடத்துல நம்ம கால் ஆப்ஷன் பையர் அப்படின்னா பை பண்ணலாம், இல்லை புட் ஆப்ஷன் செல் பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல போயிட்டு புட் ஆப்ஷன் செல் பண்ணலாம். நல்ல ஒரு டீசெண்டான ப்ராஃபிட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு R1, R2, S1, S2 நம்ம கொடுத்துட்ருக்கோம். இதை செக் பண்ணி பாருங்கள். இந்த க்ரீன் கலர் வந்து எஸ்டர்டே ஹை அண்ட் லோ. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி இப்போ சேம் ஓப்பனும் நம்ம சொல்லியிருக்கோம். நிஃப்டியும் சென்செக்ஸும் சேமாக ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஆனால் இதில் ரேஞ்ச் அதிகம், அதில் ரேஞ்ச் கம்மி. இதுக்கு ஒன் டே ரேஞ்ச் வந்து 500 பாயிண்ட், அதுக்கு ஒன் டே ரேஞ்ச் வந்து 200 பாயிண்ட். அதுக்கு மேலேயும் கொடுப்பாங்க. ஆனால் ஆவரேஜாக அந்த 500 பாயிண்ட்டுக்குள்ள ஸ்ட்ராட்டஜியாக நம்ம பில்டப் பண்ணி வச்சுக்கணும். எப்படி போனாலும் மார்க்கெட்டில் எந்த இடத்துக்கு போனாலும், எந்த இடத்துக்கு ரிவேஸ் ஆனாலும் நம்ம ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணி சம்பாதிக்கக்கூடிய நாலேஜை நம்ம வளர்த்துக்கணும். இங்கே பாருங்கள், மார்க்கெட்டு ஓப்பன் ஆகிடுச்சு. காலையில் ஓப்பன் ஆகிட்டு ஓப்பனுக்கு மேலே நிற்க முடியல. அப்போ ஹை டு லோ வந்து நம்மளுக்கு ஒரு 500 பாயிண்ட் ஆவரேஜாக நம்ம கொடுக்கணும்னு சொல்லியிருக்கோம். இந்த ஹையை பிரேக் பண்ணாத வச்சும் இதுதான் நம்மளுக்கு ஹை. இந்த ஹைக்கு கீழே இருக்கிற வச்சும் மார்க்கெட்டு ஒன் டே ரேஞ்ச் வந்து ஒரு 500 பாயிண்ட் ஆவரேஜாக கொடுத்துட்ருக்காங்க. அந்த 500 பாயிண்ட் வந்து ஆவரேஜாக கொடுத்துட்ருக்கப்ப அதுக்கான ஸ்ட்ராட்டஜி நம்ம பில்டப் பண்ணி வச்சுக்கணும். இப்போ இந்த இடத்துலலாம் வரப்போ இந்த மாதிரி ரியாக்ட் ஆகும் அப்படின்னு. அப்போ ப்ரீவியஸ் க்ளோஸ் விட்டு கொடுக்குறாங்க. எஸ்டர்டே லோ பிரேக் பண்ணுறப்ப கம்பல்சரி நம்ம ஒரு செல்லிங்களை பார்க்குறப்ப அந்த செல்லர் பயந்தால் மட்டும்தான் இந்த மார்க்கெட்டை கீழே இறக்க முடியும். இல்லை அப்படின்னா இந்த இடத்துல சஸ்டெயின் ஆகி மேலே கொண்டுட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இங்கே பாருங்கள், இப்போ ஹை டு லோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 999 பாயிண்ட். இதெல்லாம் பெரிய பாயிண்ட். ஒன் டே ரேஞ்சு நம்மளுக்கு 500 பாயிண்ட் தான். ஆனால் அங்கேருந்து வரப்போ கரெக்டாக எக்ஸாக்டாக நம்மளுக்கு இந்த S1ல சப்போர்ட் எடுத்து சஸ்டெயின் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இந்த இடத்துல இப்போ இங்கே ஒரு கால் ஆப்ஷன் பையர் இருந்தாங்க அப்படின்னா ஒன்று இந்த இடத்துல அவங்க ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணியிருக்கணும். இல்லை இந்த இடத்துல அவங்களோட ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அங்கேருந்து இந்த பாயிண்ட் வந்து ஈஸியாக பிடிச்சிருக்க முடியும். கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு 350 பாயிண்ட் நம்மளுக்கு அங்கேருந்து ஹைலேருந்து கிடச்சிருக்காங்க. அப்போ நம்மளுக்கு 20 to 30 பாயிண்ட் ஒரு பையராக இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு 20 to 30 பாயிண்ட் சாலிடாக இன்கம் கிடைக்குது அப்படின்னா பெரிய விஷயம் இதில். அப்புறம் ஒன்று தான் நீங்கள் வாட்ச் பண்ணணும். இந்த பர்ஃபெக்டாக இந்த மார்க்கெட்டை நீங்கள் ரெகுலராக வாட்ச் பண்ணீங்க அப்படின்னா
இதில் உங்களால் ப்ராஃபிட் பண்ண முடியும். அதுக்கான எஃபோர்ட் நீங்கள் போடணும். அது இல்லாமல் இதுக்குன்னு ஏதாச்சும் கிளாஸ் உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட கிளாஸ் அட்டன் பண்ணிவிட்டு இதில் உள்ளார வர்றதுக்கு பாருங்கள். உங்கள் கேபிட்டல் வந்து சேவ் பண்ணுறது பாருங்கள். ஏன்னா இப்போ ஏதாச்சும் ஒன்று கால் புட்டு வண்டியும் கற்றுக்கிட்டோம் அப்படின்னா மார்க்கெட் மேலே போனால் கால் ஆப்ஷனை பை பண்ணணும், கீழே வேணால் புட் ஆப்ஷன் பை பண்ணணும் அப்படின்னு கற்றுக்கிட்டா அந்த இதெல்லாம் ஒர்க் கட்டே ஆகாது. இதில் உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி கரெக்டாக பில்டப் பண்ணி வச்சா மட்டும்தான் இதில் ரெகுலராக ஒரு இன்கம் உங்களுக்கு ஸ்டாண்டர்டாக கிடைக்கும். இல்லை அப்படின்னா ஒரு நாள் 2 நாள் ப்ராஃபிட் வரும், 3ஆவது நாள் அது சேர்த்து எடுத்துகிட்டு போயிடும். அதனால் மார்க்கெட்டை எந்த அளவுக்கு நீங்கள் எஃபோர்ட் போட்டு நீங்கள் வாட்ச் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களால் இதில் சம்பாதிக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட இங்கே பாருங்கள், ஹை டு லோ வந்து நம்மளுக்கு 999 பாயிண்ட், லோ டு ஹை பார்த்தீங்கன்னா 620 பாயிண்ட். இதில் ஒன் டே ரேஞ்சே இங்கே லோ டு ஹையில் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படின்னா ஒரு கரெக்டான ஸ்ட்ராட்டஜி வச்சுருந்தீங்க அப்படின்னா நம்மளால் இந்த இடத்துல இருந்து பிடிச்சி நம்மளால் மேலே போக நல்ல ஒரு டீசெண்டான ப்ராஃபிட்டு கால் பையர் எடுத்துருக்க முடியும். ஏன்னா ப்ரீமியத்தை கரைச்சிட்டாங்க கால் சைடு, அப்புறம் லோயஸ்ட் லோவில் கிடப்பாங்க. அந்த லோயஸ்ட் லோ ஒரு செல்லர் வியூவில் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா ஒரு கால் ஆப்ஷனை செல் பண்ணாங்கன்னா எத்தனை பர்சன்டேஜில் அவங்க புக் பண்ணுவாங்க, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆவரேஜாக அவங்களுக்குன்னு சில பர்சன்டேஜ்லாம் இருக்குது மார்க்கெட்டில். அதெல்லாம் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களாலையும் இந்த மார்க்கெட்டை ப்ரிடிக்ஷன் பண்ணி ரெகுலராக ஒரு இன்கம் உங்களால் ஜென்ரேட் பண்ண முடியும். ஆனால் மார்க்கெட்டை வாட்ச் பண்ணணும், கற்றுக்கணும். எந்த அளவுக்கு நீங்கள் எஃபர்ட் போகிறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு அதில் ரிசல்ட் கிடைக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு R1 R2 S1 S2 இந்த இடத்துலலாம் வரப்போ மார்க்கெட் எந்த மாதிரி ரியாக்ட் ஆகுது. அப்போ இந்த S1க்கு மேலே ட்ராவல் ஆகிறப்ப இந்த இடத்துல உங்களால் பிடிக்க முடியல அப்படின்னா கூட இந்த S1க்கு மேலே ட்ராவல் ஆகிறப்ப இந்த இடத்துல உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணிங்க அப்படின்னா இங்கேருந்து உங்களுக்கு ஒரு 300 பாயிண்ட் போதுமே. 300 பாயிண்ட்லாம் பெரிய பாயிண்ட் தான். இதில் வந்து உங்களுக்கு தேவையான பாயிண்ட் ஒரு 20-30 பாயிண்ட் ஒரு பையருக்கு கிடைக்குது அப்படின்னா தாராளமாக போட்ட இடத்துலேருந்து கிடைக்குது அப்படின்னா பேனிக் இல்லாமல் நம்மளால் புக் பண்ண முடியும். அதனால் எந்த அளவுக்கு மார்க்கெட்டை வாட்ச் பண்ண முடியுமோ வாட்ச் பண்ணுங்கள். நம்மளுடைய சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். இதுலேயும் உங்களால் இதெல்லாம் வாட்ச் பண்ணிங்க அப்படின்னா இதுலேயும் உங்களால் ஒரு ரிசல்ட்டை மார்க்கெட்டை ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி சான்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி இதோட டேபிள் இந்த இடையிலலாம் நம்ம திரும்பவும் சொல்லியிருக்கோம் இல்லையா, இங்கே பாருங்கள். ஆனால் மார்க்கெட்டுக்கு S2 வந்து 75,093, ஆனால் இடையிலே திரும்பியிருக்கு. அப்போ இந்த இடையில திரும்புகிறப்ப பாருங்கள் 75,500 இதெல்லாம் எப்படி இம்பாக்ட் நம்ம சொல்லியிருந்தோம். 75 இதில் 250 750லாம் ரொம்ப இம்பாக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதேமாதிரி 500 பாயிண்ட் 75,500 75,750 78,000 இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும். 75,750 ரொம்ப இம்பார்ட்டன்ட், 75,250 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த இடத்துக்குலாம் வரப்போ மார்க்கெட் ரியாக்ட் பண்ணும். ஓகேங்களா, இதெல்லாம் ரெகுலராக நீங்கள் வாட்ச் பண்ணுங்களேன், பர்ஃபெக்டாக நடக்கும். நம்ம வீடியோ ரெகுலராக நீங்கள் வாட்ச் பண்ணாவே இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் நம்ம இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜியில் இந்த மாதிரிலாம் எந்த மாதிரி நடக்குது அப்படின்ட்டு நம்மளால் ஓரளவுக்கு ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஓகேங்களா, இதோட டேபிள் பார்ப்போம். இந்த டேபிளும் நம்மளுக்கு அந்த ரியாக்ட் பண்ணுற எங்கேருந்து திரும்ப போகிறாங்க அப்படின்னு நம்மளுக்கு சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இது ரெகுலராக நீங்கள் அந்த ஹாஃப்-அன்-ஹவருக்கு ஒருக்க நீங்கள் செக் பண்ணீங்க அப்படின்னா இதெல்லாம் நம்மளுக்கு உங்களால் ப்ரிடிக்ட் பண்ண முடியும். இந்த டேபிள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுலேயும் ஏன்னா இது செல்லர் ரிவ்யூவில் பார்க்குறப்ப இது சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக மார்க்கெட்டுக்கு செயல்படும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நம்ம எவ்வளோ ப்ராஃபிட் எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்ப்போம். நம்ம இன்றைக்கி ஒரு 8,420 ரூபா நம்மளுக்கு ப்ராஃபிட் எடுத்திருக்கோம். இதில் நம்மளுக்கு ப்ரோக்கரேஜ் வந்து ஒரு 600 ரூபா போகும். மூணு என்ட்ரி எடுத்திருக்கோம். நிஃப்டிலையும் நம்ம சென்செக்ஸ்லையும் எடுத்திருக்கோம். இதோட ஆர்டர் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ட்ரி டைம்லாம் நம்மளுக்கு தேவையான பாயிண்ட் 10 பாயிண்ட், அதனால் 233 245. ஆனால் டைமிங் பாருங்கள், 1-2க்கு எடுத்திருக்கோம், 1-2-15க்கு எடுத்திருக்கோம், 1-2-49க்கு விற்றுட்டோம். போதும் நம்மளுக்கு. இந்த மாதிரி நம்ம பையராக இருக்கிறப்ப பர்ஃபெக்டாக இருக்கணும். இல்லை அப்படின்னா நம்ம லாஸ் வந்து புக் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த இப்போ நம்மளுக்கு காலையில் சென்செக்ஸில் புக் பண்ணியிருந்தோம், 200 குவான்டிட்டி போட்டிருந்தோம், 453 465. போதும் நம்மளுக்கு. இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் பில்டப் பண்ணீங்க அப்படின்னா உங்களாலையும் டீசெண்டாக ப்ராஃபிட்டு எடுக்க முடியும். அதுக்கெல்லாம் நீங்கள் எந்த அளவுக்கு கற்றுக்குறீங்களோ அந்த அளவுக்கு மார்க்கெட்டு கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்குது. நீங்கள் மார்க்கெட்டு கொடுக்க வேணாம், மார்க்கெட்லேருந்து எடுக்கிறதுக்கான நாலேஜ் நீங்கள் வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுவே போதுமானதாக இருக்கும். இன்றைக்கி நம்மளோட டோட்டல் மார்ஜின் நம்மளுடைய
டோட்டல் மார்ஜின் நம்மளுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ்னா ஒரு 5.7% இன்னைக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. இதெல்லாம் ஒரு 5% மந்த்லி கிடைக்கிறதே பெரிய விஷயம். ஒன் டே நம்மளுக்கு 5% கிடைக்கிறதெல்லாம் பெரிய பெரிய விஷயம். அதனால எந்த அளவுக்கு நீங்கள் மார்க்கெட்டை கற்றுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கற்றுக்குங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கான திருக்குறள் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.